தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு எதிராக செயல்படும் பீட்டா அமைப்புக்கு தடை விதிக்க வலியுறுத்தி மாணவ மாணவிகள், இளைஞர்கள், பொதுமக்கள் என ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பீட்டா அமைப்பை இந்தியாவிலிருந்து வெளியேற்றவும் அவர்கள் ஆவேசத்துடன் முழக்கமிட்டனர். உடனடியாக இந்தியாவிலிருந்து பீட்டாவை தடை செய்யணும். இது தமிழக பாரம்பரியமான காளையை அவங்க எதிர்த்து இப்போ உச்சநீதிமன்றத்தில் ஒரு தடை வாங்கியிருக்காங்க. அது தமிழக பாரம்பரியத்துக்கு கலாச்சாரத்துக்கு எதிரானது. ஜல்லிக்கட்டை நடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு அவசர சட்டம் கொண்டு வராங்க. இது மிகவும் பாராட்டுதலுக்குரியது. அதனால் தமிழக அரசுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கோம். பீட்டா மத்திய அரசு தடை செய்யணும். அது தமிழக பாரம்பரியத்துக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. பீட்டாங்கிற அமைப்பு ஒரு வேண்டாத புகைப்படங்களை வச்சு உச்சநீதிமன்றத்தில் ஒரு தவறான கருத்தை வெளிப்படுத்தி ஒரு தவறான அனுமதியை வாங்கி வச்சிருக்காங்க, தடையை வாங்கி வச்சிருக்காங்க. இந்த தடையை எதிர்த்து தமிழக அரசு இப்ப சிறப்பான முறையில் செயல்பட்டு வருது. தடைக்கு முக்கிய காரணமா இருந்த பீட்டா அமைப்பை மத்திய அரசு உடனடியாக தடை செய்யணும். பீட்டாவை தமிழகத்தில் நுழைவிடக்கூடாது, முற்றிலுமாக தடுக்கணும். பீட்டாங்கிறது வெறும் 300 பேரை கொண்ட அமைப்பு. அவங்க ஃபர்ஸ்ட் நாயை மட்டும் கொள்றாங்க. 15 நாள் அந்த நாய்க்கு டைம் கொடுப்பாங்க, இல்லைன்னா கருணை கொலை செஞ்சு கொண்டுடுவாங்க. அடுத்ததா ஸ்பெயினுக்கு போனாலும் அங்கே விரட்டி அடிச்சிட்டாங்க. இப்போ தமிழ்நாடு அட்டாக் பண்ண பார்க்குறோம். ஒரு போதும் நடக்காது. பீட்டாவை அடியோட அடித்து விரட்டுவோம். பீட்டா அமைப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக வந்துருச்சு. அதை தமிழை மட்டும்தான் எதிர்க்கிறான். பீட்டாவோட முக்கிய நோக்கமே இங்கே இருக்கிற விலங்கினத்தெல்லாம் அழிக்கணுங்கிறதா அவனோட நோக்கம். அதை மறைமுகமாக செயல்படுத்தணும்னு நினைக்கிறான். அதுக்கு நாங்கள் எந்த ஒரு விதத்துலையும் ஒத்துழைப்பு தர மாட்டோம். பீட்டா நிறுவனம் பார்த்தீங்கன்னா அவங்களால நமக்கு நாட்டுக்கு இப்போ ஜல்லிக்கட்டுக்கு என்ன பாதிப்புனா, அவங்களால நாட்டு மாடுகள் நம்ம நாட்டுக்கு நம்ம ஊரில் அழிவு அவங்களால ஏற்பட போகுது. இந்த பீட்டாங்கிற அமைப்பை நம்ம நாட்டில் இருந்து வெளியே அனுப்புறதுக்காக தான் நம்ம இளைஞர்கள் இவ்வளோ போராட்டம் பண்ணுறாங்க. சிறிய ஒரு கமிட்டி தான். இந்த கமிட்டி சில உறுப்பு நாடுகளை சேர்த்து கொண்டு என்ன பண்ணுகிறது என்றால், அந்த கமிட்டி சார்பாக அந்த கமிட்டியினுடைய திட்டம் என்னவென்றால், ஆதரவற்று தெரிகின்ற மிருகங்களை எடுத்து இவர்கள் வளர்ப்பார்கள். ஒரு 2 வாரமாக வளர்த்து அந்த 2 வாரத்திற்கு மேற்பட்டு யாரும் அந்த மிருகங்களை தத்தெடுக்க வராத பட்சத்தில் 2 வாரங்களுக்குள்ளதாக அந்த அனைத்து மிருகங்களையும் கருணை கொலை செய்து விடுவார்கள். இவ்வாறு இதுவரை பீட்டா செய்த கருணை கொலைகள் மட்டும் 35,000. தமிழர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இப்போ களை இறங்கியிருக்கிறது இந்த பீட்டாங்கிற ஒரு அமைப்பு. அதை தடை செஞ்சுட்டு நம்மளுடைய ஜல்லிக்கட்டை தொடர்ந்து நடத்துறதுக்கு உச்சநீதிமன்றத்திலிருந்து விரைவில் ஒரு அவசர சட்டத்தை உடனடியாக பிறப்பித்து வேணுங்கிறதுக்காக எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒருமித்த ஒரு ஒற்றுமையோட எல்லா கட்சி பாகுபாடு இல்லாமல் வணிகர்கள், வியாபாரிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு இந்த ஒரு பந்துங்கிற ஒரு அமைதியான முறையில் நாங்கள் பீட்டா அமைப்பை இந்தியாவிலிருந்து, குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து தடை செய்ய வேண்டும். ஏன்னா இந்த பீட்டா அமைப்பு என்பது மிருகவதைக்காக அமைக்கப்பட்டதாக கூறினாலும் இந்த பீட்டா அமைப்பால் கடந்த 20 ஆண்டுகளில் 3 லட்சம் வளர்ப்பு நாய்களும் பூனைகளுமாக அழிக்கப்பட்டுள்ளன இந்த பீட்டா அமைப்பினால். இந்த தடைக்கு காரணமாக இருக்கின்ற பீட்டா அமைப்பு ஒரு வெளிநாட்டை சார்ந்தது. அந்த பீட்டா அமைப்பை உடனடியாக மத்திய அரசு தடை செய்ய வேண்டும். இந்த பீட்டா என்பது ஒரு அமெரிக்க அமைப்பு. அந்த அமைப்பானது நமது நாட்டிலே, அதாவது இன்னைக்கு அந்த நாட்டு மாட்டை தடை செய்வதற்காக வேண்டி வெளிநாடுகள் நடத்தும் இந்த சூழ்ச்சி, அந்த சூழ்ச்சியை உடைத்து நமது தமிழர் உணர்வோடு நடத்தக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது. இன்னைக்கு ஒரு அந்நிய கைக்குழியா இருக்க பீட்டாங்கிற ஒரு நிறுவனம், பீட்டாங்கிற பேரில் காளைகளையும் அழிச்சு நம்ம தமிழோட பண்பாடையும் அழிச்சிட்டாங்கன்னா இந்த பால் தொழிலோட உள்ள வருமானங்களை பூரா கைப்பற்றி கலைகிறாங்க. இந்த ஒரு சின்ன குறுகின வட்டத்தோட புத்திக்காண்டி பீட்டாங்க நிறுவனத்தை வச்சு நம்மளுடைய பண்பாடுகள், கலாச்சார அடையாளங்கள் நசுக்க பார்க்காங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது.